ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட ஒரு சிம்பிள் டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோவே போடுறேன். ரொம்ப பிஸிங்க. பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்குறது, வீட்டு வேலையை பார்க்குறது, இப்படியுமே டேஸ் அப்படியே போயிடுச்சு. சரி, ஓகே, என்ன தான் நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேலை செஞ்சாலுமே அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒய்ஃபாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாலுமே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் நம்ம சைட் பை வச்சுக்கணும் இல்லைங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மீன்ஸ் இந்த யூடியூப்பில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் அந்த க்ரியேட்டிவாக பண்ணுறது, எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்குன்றதுனால எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இதை வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால தாங்க லேட்டாக போட்டாலுமே கம்மியாக போட்டாலுமே பிரேக் எடுத்தாலுமே கண்டிப்பாக நான் இதை விட மாட்டேன். என்னோட ஒரு மெமரிஸ்க்காகவும் என்னோட ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது பேஷனுக்காகவும் நான் இதை கண்டிப்பாக பண்ணுவேன். இதனால் வந்துட்டு க்ரோத் இருக்குது இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறதை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு, இது எத்தனை பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் வருதா, இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மெமரிஸை வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீ டைம்லலாம் உட்காந்து நம்ம எதையாவது ஒன்று திங்க் பண்ணுறதுக்கு பிடிச்ச விஷயம் எது வேணா இருக்கட்டும்ங்களே, நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக தாராளமாக பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயந்தான் இது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காலையிலே வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா காலையிலே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், காலையில் எனக்கு இருக்க ஒரு சின்ன சின்ன கிச்சன் ஒர்க், அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கடகடன்னு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்கின் கேர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் போகும்போது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணும்போது என்னென்னா டெய்லி நம்ம கிளம்பி போகுவோம். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ் க்ரீம் எடுத்துக்கிறது, சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால என்னாச்சுன்னா என்னை நான் கேர் பண்ணுறதே இல்லை. போய் குளிக்கிறது, ஒரு கொண்டே கட்டுறது, உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறது, சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறதுலாம் நல்லது. வெளியே போனால் தான் போடணும் கிடையாது, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் பாத் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒயிட் டோன் ஆகணுன்றதுக்காக எந்த ஒரு க்ரீம் எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நேச்சுரலாக இருக்கீங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளோட பாடி பார்ட்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் தான். ஸோ அந்த ஸ்கின்னை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்கின் கேர் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா லாகின் பண்ணிவிட்டு என்னோடய மார்னிங் ஷெடியூல் எல்லாம் நான் முடிச்சுட்டு, அதாவது எனக்கு இருக்க வேண்டிய ஃபாலோஅப்ஸ் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சன் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையிலே வந்துட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி தண்ணி வடி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெயில் வர்றதுனால வெயிலில் எடுத்து வச்சுருவேன். கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் வீட்டு வேலை பார்ப்பேன், அப்படியே வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை பார்ப்பேன். இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கும். நடுவில் பிரேக் எடுக்கும் போதில் சின்ன சின்ன ஒர்க், அதாவது எப்படின்னா ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குற மாதிரியாக ஒர்க் மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ என்ன பிளான் பண்ணேன்னா, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, இந்த டைமில் வந்துட்டு பாப்பாவோட துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கலைஞ்சிடுச்சு. இவளுக்கு மட்டும் வாரத்தில் வந்துட்டு நான் 2 தடவையாவது ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அம்மா வளர ஆரம்பிச்சிட்டாங்கல்லங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஷர்ட் தான் போடுவேன், இந்த பேண்ட்டு தான் போடுவேன், இந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லிட்டு அவங்களே எடுக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் நிறைய கலைய ஆரம்பிக்குது. ஸோ சைட் பை நான் என்னோடய ஒர்க்கையுமே பார்த்துட்டு இந்த மாதிரி துணி மடித்து வைக்கிறது இந்த வேலையும் நான் பார்ப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பண்ணணுங்க. இல்லைன்னா வந்துட்டு என்னால் பீஸ்ஃபுல்லாக மல்டி டாஸ்க் பண்ண முடியாது. அவள் இருந்தால் என்னால் அவள் கூட மட்டும்தான் அவள் கூட மட்டும் தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பண்ண முடியும். அவள் இல்லாதப்பே ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பாதி மடித்து வைப்பேன், பாதி ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பேன். இன் பிட்வீன் லன்ச் டைம் கிட்டே வருது. ஏன்னா பாப்பா வந்துட்டு 12:30 1 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் குக்கிங்கும் முடிக்கணும். ஆனால் சிம்பிளாக தாங்க பண்ணிப்பேன். மார்னிங் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவரோட ஹெல்ப்போடு பண்ணுறேன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்டாக அப்படி இப்படின்னு பண்ணிப்போம். வெயிட்டாக மீன்ஸ் என்னங்க, பொரியல், குழம்பு அந்த மாதிரி பண்ணுவோம். அவர் ஹெல்ப் இல்லை, நான் தான் பண்ணணும் அப்படின்னும் போது ஏதாவது சிம்பிளாக பேசிக்காக எடுத்துப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்கு ஃப்ரையும் லெமன் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் சிம்பிளாக தானேங்க இருக்கும், சாதம் மட்டும் வடித்து தாளிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு.
ஸோ ஒரு பக்கம் லன்ச் ஒர்க் போயிட்டே இருக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு பால் பிடிக்காதுங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக காஃபி மிக்ஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி நிறையவும் குடிக்க மாட்டேன், கொஞ்சமாக குடிப்பேன். ஏன்னா வந்துட்டு மார்னிங் நல்லா ஃபுல் கப் ஃபுல்லாக குடிக்கிறேன்னா ஈவினிங்கும் கொஞ்சம் குடிப்பேன்னா, அதனால் வந்துட்டு ஒரு நடுவில் ஏதாவது சூடாக குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா சும்மா ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பேன் காஃபி. அது சூடாக குடிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் லன்ச் போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் அப்படியே துணி ஃபுல்லாக மடித்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி தான் நான் செக்ரிகேட் பண்ணி வைப்பேன். அவளோட பேண்டீஸ் எல்லாம் தனியாக, அதுக்கப்புறம் ஹேண்ட் கர்ச்சிஃப் எல்லாம், லன்ச் டவல், ஹேண்ட் கர்ச்சிஃப் இதெல்லாம் தனியாக எடுத்து வைப்பேன். சாக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வைப்பேன். டிஷர்ட்ஸ் வீட்டில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் மேடம் இப்போ வந்துட்டு கீபோர்ட் கிளாஸும் டான்ஸ் கிளாஸும் போயிட்டுருக்காங்க. வீக்லி 2 days அது மாதிரி வரும். வீக்லி 4 days, 2 days டான்ஸ் கிளாஸ், 2 days கீபோர்ட் கிளாஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு போடுறதுக்கு தனியாக கொஞ்சம் வெளியே போட்டு போகிற கிளாத்ஸ் தனியாகவும், வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு கிளாத்ஸ் தனியாகவும், அந்த மாதிரி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வைப்பேன். இந்த மேலே இருக்க போர்ஷன் மட்டும் மேடமோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக வச்சாச்சு. மேலே ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு வெளியே போட்டு போகிறதுக்கு, கிளாஸ் போட்டு போகிறதுக்கு, வீட்டில் போடுறதுக்கு, லாஸ்ட்டாக கீழே இருக்கிறது எல்லாமே அவளோட நைட் ட்ரெஸ், நைட்டில் மட்டும் போடுறதுக்கு. நான் எப்படி பிரிப்பேன்னா, கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் வெளியே போட்டு போடுற மாதிரியும், கொஞ்சம் மிடில் இருக்க ட்ரெஸ்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரியும், கொஞ்சம் ஓல்டான ட்ரெஸ்லாம் நைட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், அந்த மாதிரி பிரித்து வச்சு அவளுக்கு யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று, இது வந்து அமேசானில் தாங்க நான் வாங்கியிருந்தேன். இந்த வார்ட்ரோப், கிட்ஸ் வார்ட்ரோப் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஸ்டோரேஜும் இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப மெஸ்ஸியாக அசிங்கமாக தெரியாமல் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இடத்தையும் ரொம்ப ஆக்குப்பை பண்ணாமல் கரெக்டாக எனக்கு வீட்டில் அந்த இடத்துல செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேடம் அந்த ஸ்கூல்லேருந்து வந்து தூங்கிலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. லஞ்செல்லாம் முடிச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹோம் ஒர்க் பண்ணுற கேப்பில் நான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவளை ஹாலில் உட்கார வச்சு பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை பெட்ரூமில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். ஸோ இப்படி தாங்க என்னோடய டே வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் பாப்பா ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சதும் அவளுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். ரைஸ் இருந்தால் ரைஸ், இல்லைன்னா அவளுக்கு எதனா அவளை என்ன கேட்குறாளோ அதை எதனா கொடுத்து ஊட்டி விட்டுருவேன். அந்த டின்னர் கொடுக்கும்போது கொஞ்சம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விளையாடிட்டு இப்படியே சாப்பிடுவோம். டின்னர் வந்துட்டு அந்த ஒரு 8 o'clock 8:30 அந்த ரேஞ்சில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டின்னர் முடிச்சதும் அவ்வளோதாங்க, தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மேடம். அவங்க தாத்தா பார்க்க வந்திருந்தார். ஆக்சுவலாக டெய்லியும் ஒரு ஆஃபீஸ் முடிச்சதும் வந்து பார்த்துட்டு போவார். கொஞ்ச நேரம் மேடம் அவங்க தாத்தா கூட விளையாடிட்டுருக்காங்க. விளையாடி முடிச்சதும் அவ்வளோதாங்க, தூங்கிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்துட்டு ஒரு 8:30 தான் இருக்கும். அப்போ படுக்க வைக்கிறோன்னா அவள் அப்படி எப்படி நான் தூங்குறதுக்கு 9:30 10 o'clock அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி தாங்க என்னோடய டே வந்துட்டு போகும், பாப்பா கூடயும் வீட்டோடையும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.